ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் 1857 வருஷம் நடந்த பெரும்புரட்சி பற்றி தான் பேச போகிறேன். இந்த பெரும்புரட்சி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் அடிப்படையாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி பேச வேண்டியது ரொம்ப அவசியம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1757 இருந்து 1858 வரைக்கும் கிட்டத்தட்ட 101 வருஷம் நம்ம இந்தியாவை செஞ்சாங்க. இவங்க போட்ட ஒரு சில சட்டத்திட்டத்தில் பொதுமக்கள்ல இருந்து, கைவினை கலைஞர்கள் இருந்து, விவசாயிகள்ல இருந்து, சிப்பாய்கள்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பா விவசாயிகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. இவங்க போட்ட ஒரு சில சட்டத்திட்டங்கள் விவசாயிகளுடைய உழைப்பை சுரண்டி அவங்களை அடிமைப்படுத்திச்சு. அதனால இவங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா சிப்பாய்கள் பெரிய அளவுல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பாய்கள் எந்த அளவுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, ரஃபேல் ரக துப்பாக்கி ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. இந்த துப்பாக்கியில இன்செர்ட் பண்ணக்கூடிய புல்லட் பன்றி மாட்டு கொழுப்பு தடவப்பட்ட புல்லட் தான் இந்த துப்பாக்கியில இன்செர்ட் பண்ணணும். இது இந்து மற்றும் இஸ்லாமிய சமயத்துக்கு எதிராக இருக்கிறனால இந்து இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த சிப்பாய்கள் அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்களால் இதை தொட முடியாது, இது எங்களுடைய மதத்துக்கு எதிரானது, அதனால இந்த வேலையை எங்களை செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த சிப்பாய்கள் அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த ஹையர் அஃபிஷியல் இவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம சிப்பாய்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் தாங்க முடியாம மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பாய் அவருடைய ஹையர் அஃபிஷியலை சுட்டு கொண்டாரு. இது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாயிருது, மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திடுது. மக்கள் எல்லாருமே பெரிய அளவுல புரட்சியில ஈடுபட்டுறாங்க. இந்த புரட்சி தான் 1857 பெரும் புரட்சியா மாறிடுது. இந்த புரட்சியினுடைய விளைவா 1858 வருஷம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய பிரிட்டிஷ் குயினுடைய டைரக்ட் ஆட்சி இந்தியாவில் வந்துருது. ஸோ இதுதான் பெரும் புரட்சி.